இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சர்க்கரை நோயாளிகள் ஆப்பிள் சாப்பிடலாமா, ஆப்பிள் சாப்பிடுவதனால உடல் எடை அதிகரிப்பு முதல் இத்தனை பிரச்சனையா, அதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். தினமும் ஆப்பிளை சாப்பிடுவது உங்களை மருத்துவரிடம் இருந்து விலக்கி வைக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த செய்தியை அவசியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா ஆப்பிள் நுகர்வு அனைவருக்குமே பயனளிப்பது மட்டும் இல்லாம சிலருக்கு தீங்கையும் விளைவிக்கும். நீங்கள் தினமும் ஒரு ஆப்பிளை சாப்பிடுறது நல்லது. தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் மருத்துவரிடம் செல்வதிலிருந்து உங்களை அது காப்பாற்றும் என்ற வார்த்தைகளை ஆப்பிளை பற்றி பேசும்போது எல்லாத்தையுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குழந்தை பருவத்திலிருந்தே ஆப்பிள் சாப்பிடுவதால ஆரோக்கியத்திற்கு ஏற்படும் பல நன்மைகள் பற்றி எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கும் வேண்டும். ஆப்பிள்ல உள்ள வைட்டமின்கள், நார்சத்து, இரும்பு, பொட்டாசியம், மெக்னீசியம், தாமிரம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடல்ல ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை அளிக்குது. ஆனால் ஆப்பிள் நுகர்வு அனைவருக்கும் பயனளிக்காது என்பது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சிலர் ஆப்பிளை கவனமாக சாப்பிட வேண்டும். ஆப்பிளை அதிகமாக சாப்பிடுறதுனால நன்மை பயப்பதற்கு பதிலாக அவர்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்க கூட அது விளைவிக்கும். யாரெல்லாம் ஆப்பிளை அதிகமா சாப்பிடக்கூடாது என்பதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சு கொள்ள போறோம். என்னென்ன தீமைகள் வரும் ஆப்பிள் அதிகமா சாப்பிடுறதுனால அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சிலருக்கு ஆப்பிள் சாப்பிடுறதுனால ஒவ்வாமை ஏற்படலாம். ஒவ்வாமைனா அலர்ஜி. அத்தகையவர்களுக்கு ஆப்பிள் சாப்பிடுவதால சரும அரிப்பு, தடிப்புகள் மற்றும் வீக்கம் பிரச்சனை ஏற்படும். உங்களுக்கு ஆப்பிள் சாப்பிட அலர்ஜி இருந்துச்சுன்னா அதை உட்கொள்வதை உடனே நம்ம தவிர்த்திடணும். அதே மாதிரி ஏற்கனவே உடல் பருமனால பாதிக்கப்பட்டவங்க ஆப்பிள் அதிகமாக சாப்பிடுவதை நம்ம தவிர்த்திடணும். ஆப்பிள்ல உள்ள அதிக அளவு கலோரிகள் மற்றும் சர்க்கரை உங்கள் எடையை மேலும் அதிகரிக்கும். நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சிக்கிறீங்க என்றால் குறைந்த அளவில் ஆப்பிளை நம்ம சாப்பிடுவது உங்கள் உடல் குறைப்பு முயற்சிக்கு பலன் தரும். அதனால அதிகமா நம்ம ஆப்பிள் சாப்பிடவே கூடாது. உடல் எடை குறைக்கிறவங்க, ஏற்கனவே வயிற்றுப்போக்கு பிரச்சனை உள்ளவங்க ஆப்பிளை சாப்பிடவே கூடாது. ஏன்னா ஆப்பிள்ல உள்ள நார்சத்து குடல் இயக்கத்தை ஊக்குவிக்குது. இதன் காரணமாக ஆப்பிள் அதிகமாக சாப்பிடுறதுனால வயிற்றுப்போக்கு பிரச்சனை மேலும் தான் அதிகரிக்கும். இதனால உடல்ல நீர் சத்து குறையும் அபாயமும் ஏற்படும். அதனால பார்த்து கவனமா சாப்பிடணும். சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஆப்பிளை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகளுக்கு ஆப்பிளை அதிகமாக உட்கொள்ளவே கூடாது. ஆப்பிள்கள்ல இயற்கை சர்க்கரை அதிகம் இருக்கு. இது ரத்தத்துல சர்க்கரை அளவையும் அதிகரிக்கும். நீரிழிவு நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மட்டும் ஆப்பிளை கண்டிப்பா கேட்டுட்டு சாப்பிடணும். அதே மாதிரி ஏற்கனவே செரிமான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்க ஆப்பிள்களை அதிகமாக உட்கொள்வதை தவிர்த்திடணும். இதுல உள்ள நார்சத்து செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. ஆனால் ஆப்பிள் அதிகமாக உட்கொள்வதனால அது வாயு, வயிற்று வலி மற்றும் பிடிப்புகளை ஏற்படுத்தும். அதனால பார்த்து குறைவா சாப்பிடணும். சாப்பிடாம இருக்கணும்ன்றது கிடையாது, குறைவா சாப்பிடணும். அதிகமா தான் சாப்பிடக்கூடாது. ஒரு நாள்ல எத்தனை ஆப்பிள் நம்ம சாப்பிடலாம்? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது ஒரு பழமொழி. அதே போலதான் ஆப்பிளையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடவே கூடாது. சராசரியாக ஒரு நபர் ஒரு நாளைக்கு 1 முதல் 2 ஆப்பிளை சாப்பிடலாம். இதைவிட ஆப்பிள்களை அதிகமா சாப்பிட்டால் உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படும். ஏன்னா அதுல சில விஷயங்கள் இருக்கு. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா இந்த 2 ஆப்பிளே போதும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால பல பிரச்சனைகளை உருவாக்கும். அதே மாதிரி இங்கு இப்ப நாங்க சொல்ற தகவல் அனைத்துமே நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு விதமான உடல் அமைப்பு இருக்கு. அவங்க உடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை எடுத்துக்கொள்வது அவங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதனால அனுபவங்கள் அடிப்படையில தேர்ந்தெடுத்து ஆராய்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாருமே பின்பற்றிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் அமைப்பு ஏற்படும். நாள்பட்ட அல்லது தீவிரமான பிரச்சனைகளுக்கு மருத்துவரை அணுகி பயன்பெறுவது சிறந்தது. இவையெல்லாம் முதல் உதவி போல்தான் உங்களுக்கு உதவும். ரொம்ப பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஆலோசனை செஞ்சுக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.